Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நாம் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 18 வந்து பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ஆர். ஆர் கான்சனண்ட்டை நம்ம ரெண்டு விதமாக எழுதலாம். மேலேருந்து கீழே, கீழே இருந்து மேலே. இந்த ரெண்டுத்தையுமே எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை நம்ம 4th சாப்டரில் வந்து பார்த்துருக்கோம். இதை வந்து நம்ம டவுன்வர்ட் ஆர்ன்னு சொல்லுவோம், இதை வந்து அப்வர்ட் ஆர்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த டவுன்வர்ட் ஆர் எங்கே யூஸ் பண்ணுறது, அப்வர்ட் ஆர் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குயிக்காக ரீகால் வந்து பண்ணிடலாம். இப்போ ஒரு வார்த்தையில் வவல் ஆரம்பத்தில் வந்துடுது, அதுக்கப்புறமா ஆர் சவுண்டு வருது அப்படின்னா நம்ம டவுன்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம் இனிஷியலாக. எக்ஸாம்பிளுக்கு ஏர், இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஏ இர் இனிஷியலாக வர்றது வவல் தான். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்னா இப்படி எழுதுவோம், ஓகேங்களா? இப்படி எழுத மாட்டோம். ஓகே, இதுவே ஆரம்பத்தில் ஆர் வந்துடுது, அதுக்கப்புறமா வவல் வருது அப்படின்னா நம்ம அப்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ரேன்ற வேர்டு பார்க்கலாம். இரு கூட்டல் ஏ, ஆரம்பத்தில் யார் வராங்கன்னா இரு தான் வருது. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்னா ரே, இப்படி தான் எழுதுவோமே தவிர இந்த மாதிரி எழுத மாட்டோம், ஓகேங்களா? இதுதான் ப்ரிஃபரன்ஸு, இப்படி நம்ம வந்து எழுத மாட்டோம். இது இனிஷியலாக வரப்ப. இதுவே எண்டிங்கில் இருக்கு அப்புறமா வவல் வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆருக்கு அப்புறமா வவல் வந்துச்சுன்னா அப்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம். எண்டிங்கில் ஆர்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா டவுன்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு கேரி, இந்த வேர்டு பாருங்க. இக்கு இரு இ முடிகிறப்ப வவ்வலோட முடியுது. வவ்வலோட முடிஞ்சது அப்படின்னா நம்ம அப்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணணும் எண்டிங்கில். கா இரு, அப்போ இந்த இ வவல் நம்ம வந்து குறிக்கணும். இப்போ படிக்கிறப்ப கேரி அப்படின்னு படிக்கணும், இப்படி எழுதக்கூடாது, ஓகேங்களா? இது வந்து தப்பு, இதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுவே எண்டிங்கில் ஆரோட முடிஞ்சிருது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு காரு, இக்கு இரு அவ்வளோதான் இருக்கு, இருக்கு அப்புறமா ஏதோ வவ்வல் இல்லை. அப்படி வவ்வல் இல்லைன்னா நம்ம டவுன்வர்ட் ஆர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். கார், இப்படி நம்ம வந்து எழுத மாட்டோம், ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்துலேயும் எண்டிங்லேயும் எந்த ஆர் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரூல் பிரகாரம் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து எழுதுவோம். இருந்தாலும் நம்ம ஈஸியர் ஜாயினிங்காக சில விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஆரையும் எம்மையும் சேர்த்து எழுதுகிறப்ப நம்ம டவுன்வர்ட் ஆர் போட்டு எழுதுறது தான் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அப்வர்ட் ஆர் போட்டு எழுதுறது ஈஸியாக இருக்காது. ஓகே, அப்படி எழுதினாலும் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறப்ப மேபி ஆறு எல்லுன்னு படிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது வேகமாக எழுதுகிறப்ப. அதனால் எப்போவுமே என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ஆறு கூட எம்மை சேர்த்து எழுதுகிறப்ப இனிஷியலாக எழுதுகிற ஆர் வந்து டவுன்வர்ட் ஆர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரோம், இந்த வேர்டு பாருங்க. இரு ஓ இம், ரோம், இப்படி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இன்னொரு வார்த்தை பார்க்கலாம், ராம். இரு ஆ இம், இது எப்படி எழுதுவாங்கன்னா ஆறு எம், ராம். இந்த இடத்துல ஆரம்பத்தில் ஆறு தான் வருது, அதனால நான் வந்து இப்படி எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா இப்படி எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா எழுதுறதுக்கு வாட்டமாக வராது. ஈஸியர் ஜாயினிங்காக நம்ம எப்போவுமே ஆரும் எம்மும் சேர்த்து எழுதுறப்ப டவுன்வர்ட் ஆர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம், ஓகேங்களா? அதே மாதிரி ஆர் கூட டியோ டியோ இச்சோ இஜ்ஜோ இத்து சவுண்டோ இல்லைனா கல் இல்லைனா கல் இல்லைனா இந்த வே, இதை வந்து சேர்த்து எழுதுறப்ப நம்ம வந்து அப்வர்ட் ஆர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆர்ச், இந்த வார்த்தை வந்து பார்க்கலாம். ஆ இரு இச்சு, ஆரம்பத்தில் வந்து வவல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக இந்த ஆர் போயிடக்கூடாது. இப்படி எழுதணும்னா இச்சு இப்போ சேர்த்து எழுதணும், இப்படி நம்ம வந்து எழுதுவோம். ஓகே, இது வேகமாக எழுத வராது. மேபி வேகமாக எழுதணும்னா அது வந்து இஷ்யூ மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வவல் வருதோ இல்லையோ ஆறு கூட இச்சு சேர்ந்து வரப்ப இந்த ஆறு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அப்வர்ட் ஆறு, ஓகேங்களா? இதே மாதிரி எர்த்து, இதுலையுமே ஏ இரு இத்து வருது. இனிஷியலாக ஏ வந்துருச்சு வவல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இப்படி யூஸ் பண்ணுறதுன்றது எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்காது, அதனால் இப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க எர்த்து அப்படின்ட்டு. இதுவே ஆராக்கல், ஆ
இரு கல். இது எப்படி எழுதுவாங்கன்னா இனிஷியலாக வவ்வல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஆர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இதை விட இந்த ஆர் போட்டு அதில் கல் ஜாயின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியர் ஜாயினிங்காக டி, டி, சே, ஜே, இத்து, கல், கல்லு, அப்புறம் இந்த வே சவுண்டு கூட நம்ம வந்து அப்போர்ட் ஆர் தான் எழுதுறத ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து 2 டவுன் ஸ்ட்ரோக் அடுத்தடுத்து வருது அப்படின்னா எண்டிங்கில் முடிகிற ஆர் வந்து அப்போர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ரிப்பேர் இந்த வேர்டு வந்து பாருங்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா பர்ரு பா ஆறு இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இப்போ பர்ன்றத நம்ம இப்படி எழுதுவோம், அது கூட பா எழுதணும். திரும்ப ஒரு ஆறு டவுன்வர்ட் ஆர் வந்து எழுதுறதுக்கு தான் தோணும். ஏன் அப்படின்னா ஆறு பக்கத்தில் வவ்வல் வரல, எண்டிங்கில் ஆறு பக்கத்தில் வவ்வல் வரலன்னா நம்ம டவுன்வர்ட் ஆர் தான் எழுதுவோம். ஆனால் அப்படி எழுதுறப்ப இதெல்லாம் இந்த ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப லென்த்தாக போகுது பாருங்க. ஓகேங்களா? லென்த்தாக போச்சுன்னா எழுதுறதுக்கும் கஷ்டம், தென் அடுத்த லைன் கூடயே வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அதனால என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா 2 டவுன் ஸ்ட்ரோக்ஸ்க்கு அப்புறமா ஆர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்போர்ட் ஆர் தான் எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈஸியர் ஜாயினிங்காக. தென் ரொம்ப கீழே போயிட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த லைன் வர்றதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அதனாலுமே வந்து அப்போர்ட் ஆர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளில் ஓகே எண்டிங்கில் இப்போ பிக்கு அப்புறமா இங்கே ஆர் வந்திருக்கு, இதுவே எஃப்க்கு அப்புறமாவோ விக்கு அப்புறமாவோ ஆர் வரப்ப ஈஸியர் ஜாயினிங்காக டவுன்வர்ட் ஆரே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பர்சிவியர் இந்த வேர்டு வந்து பாருங்க. இதில் பர் இருக்கு, எஸ் இருக்கு, வி இருக்கு, ஆர் இருக்கு. இது எப்படி எழுதுவாங்கன்னா பர்ரு எஸ் வி, திரும்ப இந்த ஆர் யூஸ் பண்ண மாட்டாங்க, பர்ரு எஸ் வி ஆர் இதை தான் வந்து எழுதுவாங்க. ஏன்னா ஈஸியர் ஜாயினிங்காக. ஓகேங்களா? 2 ஸ்ட்ரெயிட்ஸ் டவுன் ஸ்ட்ரோக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அப்போர்ட் ஆர் வந்து எழுதுறோம். இதுவே இங்கே விக்கு அப்புறமாவோ எஃப்க்கு அப்புறமாவோ ஆரில் எண்டிங்கில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டவுன்வர்ட் ஆர் வந்து எழுதுறோம். ஓகேங்களா? ஈஸியர் ஜாயினிங்காக தான். ஓகேங்களா? அடுத்து இந்த ரோர்ன்ற வேர்டு எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். இரு ஓ இரு, கரெக்டுங்களா? இதை நம்ம ரூல் பிரகாரம் எப்படி எழுதுவோம்னா ரோ இரு இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். கரெக்டுங்களா? ஆனால் இப்படி எழுதுறதை விட இப்படி எழுதுறது ஈஸியாக இருக்கும். இப்படி எழுதுறப்ப எந்த ஆங்கிளும் வராது. ஸோ எழுதுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, அதனால இப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவேர் இதுலையுமே வா எழுதிட்டு டவுன்வர்ட் ஆர் தான் வந்து ரூல் பிரகாரம் எழுதணும். ஆனால் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அவேர் இப்படி வந்து எழுதுவாங்க. இதுவே ரோரர் இந்த வேர்டு வந்து பாருங்க. இரு இரு திரும்ப இரு, இப்போ ரோ எழுதுறோம், திரும்ப இரு எழுதுறோம், அடுத்த இரு வந்து டவுன்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு இரு நம்மளால கண்டுபிடிக்க முடியும், இது 2 இரு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்படி எழுதுறப்ப இது 2 இரா 3 இரான்னு சொல்லிட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றப்ப நம்மளுக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி எண்டிங்ல ரெர்ன்னு முடிகிறப்ப நம்ம டவுன்வர்ட் ஆர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து ஆஃபீஸர் இந்த வார்த்தை பாருங்க. இதை நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம்னா எண்டிங்கில் சர் இருக்கு, இரில் வந்து முடியுது. அப்போ ஆஃபீஸ் ஸ்டோக் எழுதிட்டு டவுன்வர்ட் ஆர் தான் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ரூல் பிரகாரம். கரெக்டுங்களா? ஆருக்கு அப்புறமா நம்மளுக்கு வவ்வலும் வரல. ஆனால் இப்படி எழுதுறதை விட இப்படி எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நைசர், நைஸ் ஸ்டோக் எழுதிட்டு டவுன்வர்ட் ஆர் எழுதுறது தான் ரூல் பிரகாரம். ஆனால் இப்படி எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, எஃப்எஸ்க்கு அப்புறமாவோ என்எஸ்க்கு அப்புறமாவோ ஆர் வந்துச்சு அப்படின்னா அப்போர்ட் ஆர் எழுதுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி க்ளோசர் இந்த வார்த்தையுமே பாருங்க. க்ளோஸ்ன்றது இப்படி எழுதிடுவோம், அப்புறம் டவுன்வர்ட் ஆர் எழுதுறது தான் நம்ம ரூல் பிரகாரம். ஆனால் இப்படி எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால க்ளோசர் இப்படி வந்து எழுதுவாங்க. அதே மாதிரி ரேசர், ரேஸ் இப்படி எழுதுவோம், அப்புறம் டவுன்வர்ட் ஆர் எழுதுறது தான் ரூல் பிரகாரம். ஆனால் இப்படி எழுதுறதை விட இப்படி எழுதுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? எஃப்எஸ்க்கு அப்புறமா இல்லைனா என்எஸ்க்கு அப்புறமா இல்லைனா ஸ்ட்ரெயிட் ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ் இல்லைனா அப் ஸ்ட்ரோக்ஸ் அது கூட வந்து சேர்த்து எழுதுறப்ப அப்போர்ட் ஆர் எழுதுறது தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஆர் கூட எண்டிங்கில் ஹூக் வரப்ப என் ஹூக்கோ ஷன் ஹூக்கோ வரப்ப நம்ம அப்போர்ட் ஆர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். மோஸ்ட்லி டவுன்வர்ட் ஆரும் எழுதலாம், ஆனால் மோஸ்ட்லி அப்போர்ட் ஆர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு போர்ஷன் இது எப்படி எழுதுறது பாருங்க. போ இர் ஷன் ஹூக். ஸ்பர்ன்
எஸ் பி ஸ்ப இர் இன் இப்படி எழுதக்கூடாதா தப்பான்னு கேட்டிங்கன்னா எழுதலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு எழுதின ஃபார்ம் இது வந்து ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. ஓகேங்களா? தென் ஆரம்பத்தில் ஆர் எப்படி எழுதுறதுன்றதை பார்த்தோம், எண்டிங்கில் ஆர் எப்படி எழுதுறதுன்றதை பார்த்தோம். ஆர் வந்து மீடியலாக வரப்ப எப்படி எழுதுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மோஸ்ட்லி அப்போர்ட் ஆர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்க் இந்த வார்த்தையில் பா இர் இக்கு இப்படி எழுத மாட்டோம், பா இர் இக்கு இதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா இது எழுதுறது தான் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டெரிஃபை, டெரிஃபை இது நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், டெரிஃபை இதை தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மார்க், மா இர் இக்கு இதை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், மார்க் இதை தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மீடியலாக வரப்போ ஜென்ரலாக நம்ம வந்து அப்வர்ட் ஆர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் டவுன்வர்ட் ஆர் வந்து சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ பவர்ன்ற வேர்டு பவ் அர் இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். இதுவே பவர்ஃபுல்லுன்னு வரப்ப நம்ம பவர் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி எழுதிட்டு ஃபுல் எழுதிடுவோம். அதில் பவர் ஃபுல் இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி அரேஞ்ச் இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா அரேஞ்ச். இதுவே டிஸ்அரேஞ்ச்னு வரப்ப டிஸ்அரேஞ்ச் இப்படி நம்ம வந்து எழுதுவோம். ஓகேங்களா? வார்த்தைகளை டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறதுக்காகவும் நம்ம வந்து அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிளர்க்கு அப்படின்றத கல்லு 6K இப்படி நம்ம வந்து எழுதுவோம். கிளரிக் அப்படின்னு வரப்ப கல்லு 6K இந்த மாதிரி 2 வார்த்தையை டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறதுக்காகவும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டவுன்வர்ட் ஆர் அப்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைசஸ் 69 and 70 கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். ஓகேங்களா? இந்த சாப்டருக்கு உண்டான ஃப்ரேசஸ் அண்ட் கான்ட்ராக்ஷன்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.